கயிறு. இதுக்கு பேரு ஸ்பைக்கு. இப்ப இருக்க பாய்ஸ் எல்லாம் இப்படிதான் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது. அது இல்லாம இன்னைக்கு லாஸ்ட் டே, அதனாலதான் நான் ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். போதும் வாய மூடு. இந்த ஸ்பைக்கோ பைக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. இப்ப மேம் வர போறாங்க. அவங்க கிட்ட நீ நல்லா அடி வாங்க போற. ஏஹே, அதெல்லாம் அடி வாங்க போறது இல்ல. ஏன்னு சொல்லி இன்னைக்கு லாஸ்ட் டே, மேம் என்ன அடிக்க மாட்டாங்க. இவங்க தான் கிளாரா டீச்சர். டீனு டீனா ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். உங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்பவும் சும்மாவே இருக்க மாட்டீங்க. மேம், இன்னைக்கு லாஸ்ட் டேன்னு சொல்லி என்னோட ஹேர் ஸ்டைல கொஞ்சம் மாத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு டீனா மேம் வந்து இப்போ நல்லா அடிக்க போறாங்கன்னு சொன்னான். டீனு, நீ சொன்ன வரைக்கும் போதும். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், ஹேர் ஸ்டைல் நீ பண்ணிருக்கத பத்தி நான் சொல்ல வரல. ஆனா ஹேர் ஸ்டைல் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ ஸ்கூல்ல எப்படி இருக்கியோ அதே போலதான் எல்லா இடங்கள்லயும் நீ இருக்கணும். ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் டீனோ. அது எல்லா இடங்கள்லயுமே இருக்கணும். நம்ம உடைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஹேர் ஸ்டைலும் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும் டீனோ. அப்பதான் நம்மள 4 பேர் மதிப்பாங்க. மேம் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. நாம ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஆமா டீனா, இது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் இப்படி என்னுடைய ஹேரை கோம் பண்ணிருக்க கூடாது. இனிமேல் என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீட்டா ஹேர் கோம் பண்ணணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேம் சொல்றது ரொம்ப சரிதான். நம்ம ஹேரை நம்ம நீட்டா கோம் பண்ணி வைக்கும் போது எல்லா இடத்துலயும் நம்ம ரொம்ப டிசிப்ளினா இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே டீனா மேம் மூலமா. வெரி குட் டீனோ. நீ இப்ப மேம்கிட்ட சாரி சொல்லு. இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லு. என்ன டீனோ, மேம் சொன்னது உனக்கு புரியுதா? இனிமேல் உன் ஹேரை நீட்டா கோம் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம், நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன். ஐம் சாரி மேம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க ஹேரை எப்பவுமே நீட்டா கோம் பண்ணுங்க. உங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நிறைய பேர் வீட்ல ஹேர் கோம் பண்ணவே மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க டெய்லி உங்க ஹேரை கோம் பண்ணி உங்களை நீட்டா வச்சுக்கோங்க. ஹாப்பி சம்மர் ஹாலிடேஸ்.